உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். NBC செய்தி மடலில் ஹாட் டாக் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உலகளாவிய அன்பு தமிழ் சொந்தங்களே, நீங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிற இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்காக தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அன்பு நேயர்களே, தொடர்ந்து இந்த நாளிலும் கூட நமது கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்களை சந்திக்கலாம். வாருங்கள் அன்பு தமிழ் சொந்தங்களே. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். தற்போது ஒரு புதிய போப் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம் என்னென்னா, உலகெங்கும் உள்ள 140 கோடி மக்கள் 70 நாடுகளில் அவர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு திருச்சபையின் தலைவராக ஒரு புதிய போப் உருவாகியிருப்பது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். குறிப்பாக ஐரோப்பா கண்டத்திலிருந்தே போப்பை உருவாக்கி கொண்டிருந்த அந்த வரலாறு மாறி ஒருவரை தேர்ந்தெடுத்திருப்பது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் நான் சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உலகெங்கும் உள்ள கத்தோலிக்கர்களுக்கு இது ஒரு பெரிய நம்பிக்கையும் ஆறுதலையும் ஒரு ஐக்கியத்தையும் உண்டாக்கும் என்று நான் நம்புகிறேன். ஐயா, இந்த புதிய போப் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு ஏதாவது ஒரு மாதிரி இருக்கிறதா? புதிய ஏற்பாட்டின்படி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரா? அதாவது போப்பினுடைய வரலாற்றை கத்தோலிக்கர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, ரோமாபுரியில் பேதுரு அப்போஸ்தலன் போய் அங்கே அவர் சிலுவையில் அறையப்பட்டு இறந்து போனார். அந்த பேதுருவிடத்திலிருந்து அவங்க தங்களுடைய வரலாற்றை தொடங்குறாங்க. அந்த வகையில் இப்பொழுது 267வது போப் ஒருவரை கத்தோலிக்கம் காண்பிக்கிறது. இந்த போப் கார்டினல்கள் என்று சொல்லக்கூடிய போப்புக்கு கீழே இருக்கிற அடுத்த ரேங்க் அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பொதுவாக ஆரம்ப காலத்தில் இத்தனை மக்கள் இல்லை. இன்னைக்கு ஏறக்குறைய 133 கார்டினல்கள் இருக்காங்க. இதுக்கு முந்தைய போப்பினுடைய காலத்தில் 120 கார்டினல்கள் இருந்தாங்க. காரணம், கிழக்காசிய நாடுகளிலிருந்து ஒரு போப் உருவாக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே இருந்தது. இந்த புதிய போப்பை உருவாக்கும் போது ஒரு சிந்தையோடு அவங்க கூடியிருக்காங்க. என்னன்னா, தேர்ந்தெடுக்கப்படுகிற போப் ஒருமைப்பாட்டை விரும்புகிறவராக இருக்க வேண்டும். He must be a man of loving unity. காரணம் என்னன்னா, பலவிதமான நிறங்களில் உள்ள மக்கள், பலவிதமான எண்ணங்களை உடைய மக்கள், பண்பாடுகளை உடைய மக்கள் என்னதான் தங்களை கத்தோலிக்கர்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் அவர்களுக்குள்ளும் ஒரு மரத்தினுடைய சல்லி வேரை போல இங்கும் அங்கும் இழுபறிகள் இருக்கத்தான் செய்யுது. ஆகவே அந்த போப்பை தேர்ந்தெடுக்கும் போது அவர்கள் மத்தியில் இருந்த ஒரு அறைகூவல், ஒரு சேலஞ்ச் என்னன்னா, the pope must be a lover of unity. ஐக்கியத்தை விரும்புகிற ஒருவராக இருக்கணும். நீங்கள் உங்களுடைய டிஃப்ரென்ஸ் எல்லாம் விட்டுடுங்க. இந்த அளவில் தான் ஒரு புதிய போப்பை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். பைபிளில் இதுக்கு ஒரு சான்று இருக்கிறதான்னு நீங்கள் கேட்டீங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 21 முதல் ஒரு கருத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதலால் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களிலெல்லாம் எங்களோடு கூட இருந்த மனுஷரில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களோடு கூட சாட்சியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் மறுநாமம் உள்ள பர்சபா எனப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய 2 பேரையும் நிறுத்தி, எல்லாருடைய இருதயங்களை அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவன் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி, பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலனுடனே சேர்த்து கொள்ளப்பட்டான். இதுதான் வரலாறு.
அதாவது 12 அப்போஸ்தலர்களில் இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்து அவனாகவே சென்று அவன் மலையிலிருந்து கீழே விழுந்து தலைக்குப்புற விழுந்து குடல் சரிந்து செத்து போனான். இப்பொழுது இருப்பது 11 அப்போஸ்தலர்கள். அந்த 11 அப்போஸ்தலர்களில் ஒன்றாக சேர்ந்து 12வது நபரை அவர்கள் தேர்ந்தெடுக்க விரும்புகிறாங்க. அப்படி 12வது நபரை தேர்ந்தெடுக்க விரும்பும்போது அதுக்கு சில தகுதிகளை அவர்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இயேசு கிறிஸ்து யோர்தானில் ஞானஸ்தானம் பெற்றது முதல் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தது வரைக்கும் அந்த நிகழ்ச்சிகளை பார்த்த மனிதர்கள் யாராவது இருந்தால் அந்த மனிதனை இந்த 11ரோடு ஒருவனை நாம் சேர்த்து கொள்ளலாம். அந்த தகுதியை உடைய மனிதர்கள் 2 பேர் இருந்தாங்க. அந்த 2 பேரில் ஒருவனை அவர்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கும் போது சின்ன பிள்ளைங்கள்லாம் 2 கையை இப்படி காட்டுவாங்க, இதில் ஒன்று தொடுன்னு. அந்த மாதிரி தேர்ந்தெடுக்காம இப்போ புதிய போப்பை தேர்ந்தெடுப்பதற்கு அவர்கள் பேலட் பேப்பர், அதாவது இன்னாரை தெரிந்து கொள்கிறோம் என்ற வாக்குச்சீட்டு மாதிரி ஒன்றை தயார் பண்ணாங்க. இந்த வாக்குச்சீட்டு முறை இங்கே இருந்தால் வருது. அதை 2 பேரை தேர்ந்தெடுப்பதற்கு அவர்கள் ஒரு சிறு சீட்டை எழுதி 2 பேருடைய பேரை எழுதி அதில் ஒருவனை எங்களுக்கு காண்பியும் என்று ஜெபம் பண்ணி ஒரு சீட்டை எடுத்தார்கள். அந்த சீட்டு மத்தியாவின் பேரில் விழுந்திருந்தது. அப்பொழுது கவனிங்க, அந்த மத்தியாவை அப்போஸ்தல பட்டம் வார்த்தையை நீங்கள் கவனிங்க, அப்போஸ்தலருடனே அவனை சேர்த்து கொண்டார்கள். இந்த பேக்ரவுண்டை தான் காலத்தால் கத்தோலிக்கர்கள் தேர்ந்தெடுக்கும் முறையாக இந்த பேலட் பேப்பரை அவங்க இன்னும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதில் கேள்வி என்னன்னா, இறந்து போன காலஞ்சென்ற பிரான்சிஸோ புதிதாக தேர்ந்தெடுக்கப்படுகிற எந்த ஒரு போப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானஸ்தானத்தையோ அவருடைய ஊழியத்தையோ அவருடைய மரணத்தையோ அடக்கத்தையோ உயிர்த்தெழுதலை நேரில் பார்த்தவங்க கிடையாது. ஆகவே இந்த அப்போஸ்தலர் பட்டம் எந்த மனிதனுக்கும் பொருந்தாது இன்னைக்கு. ஏன்னா அந்த நிகழ்ச்சி நடந்து 2000 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் இருக்கிறோம். அப்போஸ்தலருடைய காலத்தில் அப்போஸ்தலருடைய பட்டத்தை ஒருவனுக்கு கொடுப்பதாக இருந்தால் அவன் நேரடியான சாட்சியாக இருந்திருக்க வேண்டும். இதுதான் வரலாறு. ஆனால் இதை அப்படி புறந்தள்ளி விட்டு கத்தோலிக்க என்ன நினைக்கிறது, அதெல்லாம் தேவையில்லை, நமக்கு ஒரு புதிய போப்பை தேர்ந்தெடுப்போம் என்று அவர்களுடைய கொள்கையின்படி அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. உதாரணமாக பாருங்கள், போப் பிரான்சிஸ் இறந்து இன்னைக்கு ஏறக்குறைய 16 நாள் ஆச்சு. இன்னும் ஒரு புதிய போப்பை தேர்ந்தெடுக்க முடியல. அவர்கள் இன்னும் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்காங்க. வெள்ளைப்புகை கரும்புகை என்ற அடையாளத்தின் மூலம் அவர்கள் அதை காண்பிக்கிறாங்க. போப் சோசன் அப்படின்னா வெள்ளைப்புகை வரும், நாட் சோசன்னா கருப்பு புகை வரும். இதான் அவர்களுடைய பண்பாடாக இருக்கிறது. ஒரு காலத்தில் இஸ்ரவேலர்கள் மத்தியில் அற்புதமான ஒரு ராஜா இருந்தார். சாலமோனை விட தேவனுக்கு பிரியமானவராக இருந்தார். அவருடைய பேர் உசியா என்பது. அந்த உசியா திடீரென்று இறந்து விட்டார். அக்காலத்தில் ஏசையா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர் இந்த ராஜா உட்கார்ந்திருந்த அந்த சிம்மாசனத்தை பார்க்குறார், அது காலியாக இருக்கு. அவர் அழ ஆரம்பிக்கிறார். உசியா ராஜா மரணம் அடைந்த போது, ஐயோ இஸ்ரவேல் மேலே ராஜா இல்லையே, அவருடைய சிங்காசனம் காலியாக இருக்கிறதே என்று கதறுகிறான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் இருக்கிறேன், ஐ எம் ஆல்வேஸ் தேர். பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6வது அதிகாரம் 1 வசனம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்க கண்டேன், அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அதனால் எ கிங் மே கம், எ கிங் மே கோ. ஒரு அரசன் வருவான், ஒரு அரசன் போவான். ஒரு போப்பு வருவார், இன்னொரு போப்பு வருவார். இவர்கள் அனைவரும் மனிதர்கள். ஆனால் தேவன் தமது குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் ஆளக்கூடிய பேர் அரசனாக, ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார செய்திருக்கிறார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து
இப்படி நாம் படிக்கிறோம். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 18வது வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன். அதாவது ஒரு போப்பு வருவார், ஒரு போப்பு போவார், நல்லவர், அவர் மரித்து விடுவார். ஆனால் கிறிஸ்தவன் நம்புகிறது என்னன்னா, எப்பொழுதுமே சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே திருச்சபையின் தலையாக காட்டுகிறது. இந்த வசனத்தில் மிக தெளிவாக சொல்றாரு, மரித்தேன். திருச்சபையின் தலையாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். பாதாளத்துக்குரிய திறவுகோல் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவே உங்களை கரையேற்றும் ஆற்றலை, ரட்சிப்பை உடையவராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 16வது வசனம். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. நீங்கள் இப்பொழுது இருக்கிற போப்பை பார்ப்பீர்களானால் அவர் உடுத்து இருக்கிற அந்த ரோப் ஒரு வித்தியாசமானதாக இருக்கும். அதாவது போப், கார்டினல், அதுக்கப்புறம் பிஷப், அதுக்கப்புறம் அப்படியே ப்ரீஸ்ட் அப்படின்னு அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா அந்த ரேங்க்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ரோபும் மாறி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து அணிந்து இருக்கிற அந்த ரோப் அவர் ஒரு உதாரணமாக பேசப்படுகிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா, எல்லா அதிகாரம் உடைய ஒருவராக இருக்கிறார். வானத்திலும் தாழ பூமியிலும் பூமியின் கீழெங்கும் இயேசு கிறிஸ்துனுடைய நாமமே அல்லாமல் நாம் ரட்சிக்கப்படும்படி வேறே நாமும் கட்டளையிடப்படவில்லை. அப்போஸ் நடபடிகள் 4வது அதிகாரம் 12வது வசனம். அதனால் போப் மே கம், போப் மே கோ, பட் கிரைஸ்ட் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் தேர். திருச்சபையின் தலையாக கத்தோலிக்கர்கள் போப்பை நம்புகிறார்கள். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்து தான் திருச்சபையின் தலைவர், அவர் என்றைக்குமே மாற்றப்படக்கூடாது. அதனால தான் கத்தோலிக்கர் அல்லாத மற்ற கிறிஸ்தவர்கள் ஒரு போப்பை அவர்கள் தலையில் வைக்காமல் கிறிஸ்துவை தலையாக கொண்டிருக்கிறார்கள். எபேசியர் 1வது அதிகாரம் 23வது வசனம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். Christ is the head of the church. So Christ cannot be replaced. Last 2000 years he alone rules the church. அது மாத்திரமல்ல, சபை தலையாகிய கிறிஸ்துவை பிடித்து கொண்டு வளருகிறது என்று நாம் படிக்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படி அப்படி செய்தார். அப்போ போப் ஒருவர் வருவார், அவர் மரிப்பார், இன்னொருவர் தேர்ந்தெடுக்கப்படுவார், அது அவங்களுடைய விஷயம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற எந்த ஒரு சபையும் தன் தலைவர் ஒருவர் மாற்றப்பட்டார் என்று நினைப்பதில்லை. காரணம் என்னன்னா, கிறிஸ்துவே தலையாக இருக்கிறார். எப்படி நம்முடைய தலையை பின்பற்றி நம்முடைய உடல் வளர்கிறதோ வாழுகிறதோ, அதுபோல சபையானது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை, அவருடைய அதிகாரத்தை, அவருடைய போதனையை, அவருடைய கட்டளைகளை பிடித்து கொண்டு வளருகிற ஒன்றாக இருக்கிறது. இதுதான் கத்தோலிக்கத்துக்கும் மற்ற சபைகளுக்குள்ள வேறுபாடு. அதாவது ஒன் ஷெப்பர்ட் ஒன் ஃப்ளாக் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஒரே மெய்ப்பனும் ஒரே மந்தையும் ஒரு வார்த்தை இருக்கு. இதை இயேசு சொன்னார் நமக்கு. கத்தோலிக்கர்கள் இதை தினமும் சொல்றாங்க. இதே வார்த்தை தான் அவங்களும் சொல்றாங்க, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கூட சொல்றாங்க. ஆனா நாம அந்த மேய்ப்பனுடைய இடத்த ஒரு மனிதனுக்கு கொடுக்கலாமா? அந்த மந்தையில் இருக்கிற ஆடாக நாம் இல்லாம வேறு தொழுவத்தில் உள்ள ஆடாக நாம் இருக்கலாமா? இதை நாம் சிந்திக்க வேண்டும். ஐயா, அப்படி நீங்கள் சொல்கிற இந்த கருத்தை பார்த்தா, ப்ராட்டஸ்டன்ட் சபையிலும்
பெந்தகோஸ்த் சபைகளும் இந்த கருத்தை ஆதரிக்கிறாங்களா? ஆதரிக்கல. இங்கே தான் ஒரு பெரிய ஒரு படுகுழி ஒன்று இருக்கு. சபை சரித்திரத்தை நீங்கள் எடுத்து பார்க்கணும். அதாவது வெளிப்படுத்தலுக்கு பிறகு இந்த தேதி வரைக்கும் சபையினுடைய வரலாற்றை நாம் எடுத்து படித்தோம்னா, இந்த போப்பு கூட 325 தான் இந்த போப் மார்க்கமே உருவாகுது. ஆனால் அவங்க வந்து பேதுருவை தங்களுக்கு அடையாளமாக சொன்னாலும் அந்த சரித்திரத்தில் அவங்களுக்கு இடம் இல்லை. த ட்ரூ போப், இன்னைக்கு நம்ம பேசுகிற போப் வந்து 325 தான் பதவியில் இருக்கிறார். இது அவங்களுடைய வரலாறு. இந்த போப்பு மார்க்கம் தவறானது, விக்கிரக வழிபாடுகளை போதிக்கிறது, பாவ மன்னிப்புக்கு சீட்டுகளை விற்கிறது, போர் செய்கிறது, இன்னும் பல குற்றச்சாட்டுகளை 15வது நூற்றாண்டில் மார்ட்டின் லூதர் என்பவர் பார்க்கிறார். இந்த மார்ட்டின் லூதர் என்பவர் போப்புக்கு கீழ் இருக்கிற அந்த கார்டினல்களில் ஒருவர். இன்னைக்கு புதிய போப்பை தேர்ந்தெடுக்க 133 கார்டினல்கள் அங்கே இருக்கிறாங்க. அதுபோல 15வது நூற்றாண்டில் இருந்த கார்டினல்களில் ஒருவர் தான் மார்ட்டின் லூதர். மார்ட்டின் லூதர் புதிய ஏற்பாட்டை படிக்கிறார். அதில் மெயினாக அவர் என்ன கவனிக்கிறாரு, விசுவாசமா கிரியையான்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. ஃபெய்த் ஆர் ஒர்க். இப்போ நம்ம ஆண்டவர் ரட்சிக்கிறாரு, நம்முடைய கிரியைகளினால் ரட்சிக்கிறாரா, விசுவாசத்தினால் ரட்சிக்கிறாரா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இந்த ரட்சிப்பு தேவனுடைய கிருபையா இருக்கு. கத்தோலிக்கம் கிரியை போதிக்கிறது. அவங்க எல்லாமே மணி எண்ணுவாங்க, செயல்படுவாங்க, உபவாசமாக இருப்பாங்க, எல்லாமே கிரியையாக இருக்கும். இதுதான் முதல் வேறுபாடாக மார்ட்டின் லூதர் பார்த்தார். 95 குற்றச்சாட்டுகளை அடுக்குகிறார். இது எப்போ நடக்குது? கத்தோலிக்கம் உருவாகி ஏறக்குறைய ஒரு 1000 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 15வது நூற்றாண்டில் இது நடக்குது. அப்போது மார்ட்டின் லூதர் வெளியே போயிடுறார். மார்ட்டின் லூதர் வெளியே போய் இதெல்லாம் சொன்னதுனால கத்தோலிக்கம் அவரோடு சேர்ந்தவங்கள இவன் எதிர்ப்பாளன். இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா புரொட்டஸ்ட் என்ற வார்த்தைக்கு எதிராளிகள் என்று நாம் அவர்களை சொல்லலாம். அப்போது இந்த ப்ராட்டஸ்ட் என்ற வார்த்தை, ப்ராட்டஸ்டன்ட் என்ற இந்த வார்த்தை கத்தோலிக்கர்கள் மார்ட்டின் லூதர் பின்னால் போன மக்களை சொன்ன வார்த்தை அது. அதில் பாருங்கள், இன்றைக்கி 15வது நூற்றாண்டுலேருந்து 20வது நூற்றாண்டு முடிஞ்சிடுச்சு. கடந்த 500-600 ஆண்டுகளாக இன்றைக்கும் அவங்களுக்கு பேர் வந்து ப்ராட்டஸ்டன்ட். ப்ராட்டஸ்டன்ட்னு சொல்கிற ஆள் யாரை ப்ராட்டஸ்ட் பண்ணுறான் அப்படின்றத தெரிஞ்சுக்காமையே இருக்கான். ஆக இந்த ப்ராட்டஸ்டன்ட் மக்கள், அதுக்கப்புறம் இந்த ப்ராட்டஸ்டன்ட் மக்கள் மத்தியில் கூட நிறைய பிரிவுகள் உருவாச்சு. அதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து பேப்டிஸ்ட்டு, மெத்தடிஸ்ட்டு, சர்ச் ஆஃப் இங்கிலாந்து, இது மாதிரி ஏராளமாக உருவாச்சு. 18வது நூற்றாண்டு வரும்போது இந்த மார்ட்டின் லூதரை போல விலகி வந்த மக்கள், அவர்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியை பற்றி ஆதார போதனை இல்லை. அப்போது 18வது நூற்றாண்டில் என்ன நடக்குதுன்னா, 1860 வாக்கில் கனடாவில் உள்ள மான்ட்ரியல்லையும் இலங்கையிலும் பரிசுத்த ஆவியை முதன்மைப்படுத்துகிற ஒரு கூட்டம் ஒன்று துவங்குது. அவங்க தான் தங்களை வந்து பெண்டிகோஸ்டல்ஸ்ன்னு சொன்னாங்க, பெந்தகோஸ்தே சபைகள். ஆக கத்தோலிக்கம் 325, புராட்டஸ்டன்ட் சபைகள் 15வது நூற்றாண்டு, பெந்தகோஸ்தே சபைகள் 18வது நூற்றாண்டு. இவர்கள் எல்லாருமே கத்தோலிக்கத்தை வந்து ரிஃபார்ம் பண்ண வந்தவங்க. அதை நம்ம இப்படி தமிழில் சொல்கிறதா இருந்தால் மறுமலர்ச்சி செய்ய வந்தவர்கள். அதாவது கேத்தலிக்கினுடைய தவறை திருத்த வேண்டும் என்று வெளியே வந்தவங்க. இப்படி ஒருத்தர் திருத்திக்கிட்டே வரணும்னு வெளியே வந்தவங்க மோசமான நிலையில் கடைசியில் போய் முடிஞ்சாங்க. கத்தோலிக்கர்களாவது செய்த தவறையும் பிழையும் வைத்துக்கொண்டு அப்படி நின்னாங்க. 140 கோடி மக்கள் ஒரே விதமான நம்பிக்கையுடையவர்களாக இருக்காங்க. ஆனால் பிரிந்து வந்தவர்கள் 3000 சபைகளாக, கொள்கைகளாக மாறிட்டாங்க. இதில் பெண்டிகாஸ்டல் அமைப்புகளில் தான் 2000க்கு மேற்பட்ட பிரிவுகள் இருக்கிறது. அதையெல்லாம் சொன்ன காலம் போதாது. இவ்வளவு
பின்னிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதாவது போப்பு கூடாதுன்னு சொன்னவங்க போப்பை விட மேலான ஒரு அதிகாரியை புராட்டஸ்டன்ட் அமைப்பு ஏற்படுத்தி கொண்டது. இதெல்லாம் தப்புன்னு சொல்ற பெந்தகோஸ்து அமைப்பு ஒவ்வொரு சின்ன சபையிலும் ஒரு தலைவனை தங்களுக்கு தலைவராக கொண்டாங்க. அவர் தான் சபையினுடைய பிரசிடென்ட் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் இல்லை. புதிய ஏற்பாடு எப்போதும் கிறிஸ்துவை தலையாக கொண்டிருக்கிறது. மூப்பர்கள் உதவிக்காரர்கள் என்ற அமைப்பின் கீழே சபையானது எப்பொழுதும் நடத்தப்படுகிறது. அதனால தான் புதிய ஏற்பாட்டின்படி நடக்கிறவர்கள் இந்த தலைமைத்துவம், சீஃப் பாஸ்டர், அந்த மாதிரியான ரேங்க், ஆர்ச் பிஷப், அந்த மாதிரியான ரேங்கை புதிய ஏற்பாட்டில் நம்ம எங்கேயுமே படிக்கலை. நாம் படிக்கிறதெல்லாம் எபேசியர் 4வது அதிகாரம் 12வது வசனம், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமான சபையானது பக்தி விருத்தியை அடைவதற்காகவும். இங்கே 2 வார்த்தை இருக்கு, சீர்பொருந்துதல், பக்தி விருத்தி அடைதல். இந்த 2 வேலைக்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இந்த 5 வகையான ஊழியங்கள் தான் இன்றைக்கு சபையின் ஊழியங்களாக பேசப்படுது. இதில் அப்போஸ்தலருடைய ஊழியங்களை பைபிள் செய்கிறது, புதிய ஏற்பாடு நமக்கு செய்கிறது. தீர்க்கதரிசிகளின் ஊழியத்தை திருவசனங்கள் நமக்கு செய்கிறது. சபையிலே இப்பொழுது மனிதர்களாக செய்வது மெய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள், இப்படி தான் பைபிளில் இருக்கிற டைட்டில்ஸ், அதிகாரங்களாக இருக்கிறது. ஆனால் காலத்தால் சபை சீர்கெட்டு போய் மிகவும் பின்தங்கிய நிலைக்கு போய்விட்டது. இதையெல்லாம் நாம் எடுத்து சொல்லுவதற்கு எப்படி ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குது, காது உள்ளவன் கேட்க கடவன். he that hath an ear let him hear. இன்னைக்கு நம்ம வெளிப்படுத்துகிற இந்த சத்தியங்கள் ஒரு கால் உங்கள் காதுகளுக்கு கொடுமையாக இருக்கலாம். ஆனால் நீதியின் காதுகள், பரிசுத்தாவின் காதுகள் உடைய ஒரு மனிதன் இதை கவனிக்க வேண்டும். ஐயா, உலகளாவிய சபையினுடைய அடையாளத்தை இப்போ எப்படி ஐயா காட்டுறது? அந்த கேள்விக்கு திருச்சபைகள் முடிவுக்கு வர விரும்பலை, அதை தெரிந்து கொள்ளவும் விரும்பலை, அதை தேடி கண்டுபிடிக்கவும் மனம் இல்லாமல் இருக்காங்க. ஆரம்ப காலத்திலே இப்படிப்பட்ட கேள்விகளுக்கான பதில் கொடுக்கப்பட்டிருக்கு. உதாரணமாக 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம், தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே அடிகொள்ளுங்கள், ஐக்கியமாக இருக்கிறதுக்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நீங்கள் என்ன கேட்டீங்க? வேர்ல்டு கிறிஸ்டியன் யூனிட்டி, உலக கிறிஸ்தவர்கள் ஐக்கியமாக இருக்க முடியுமா? ஐக்கியமாக இருப்பதற்கு தான் தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். 1. 2வது 10வது வசனம் பாருங்கள், சகோதரரே நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். 12ஆம் வசனம் பாருங்கள், உங்களில் சிலர் நான் பவுலை சார்ந்தவன் என்றும் நான் அப்போலோவை சார்ந்தவன் என்றும் நான் கேபாவை சார்ந்தவன் என்றும் நான் கிறிஸ்துவை சார்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் இப்படி சொல்லுகிறேன். 13ஆம் வசனம் பாருங்கள், கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான், பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்தானம் பெற்றீர்கள். இந்த வசன பகுதியை நீங்கள் படிக்கும்போது ஒரு கருத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். உலகத்தில் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களும் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அப்போது அந்த ஐக்கியத்தை எப்படி நாம் பெறலான்னா, நம்ம எல்லாரும் ஒரே காரியத்தை பேசணும். we must have a same teaching among all the churches. 1. 2வது, நமக்குள்ள டிவிஷன் இருக்கக்கூடாது, பிரிவினைகள் இல்லாமல் இருக்கக்கூடாது, ஏக யோசனையும் ஏக மனதும் உடையவர்களாக சீர்பொருந்தியவர்களாக இருக்கணும். இப்படி இருந்தால் உலகம் முழுதும் உள்ள 140 கோடி மக்கள் இல்லை, இன்னும் 140 கோடி மக்களும் அதற்குள்ளே வரலாம். ஆனால் இந்த ஐக்கியத்தை கிறிஸ்தவர்கள் விரும்பலை.
கத்தோலிக்கர்களாவது நல்லதும் கெட்டதும் பார்த்தால் கூட அவர்கள் ஒரு கொள்கையின் கீழே நிற்கிறாங்க. ஆனால் புராட்டஸ்டன்டிலிருந்து பிரிந்து வந்த மக்கள், பெந்தெகோஸ்தே சபை மக்கள் உலகம் முழுதும் தீவிரமாக இருந்தாலும் அவர்களுக்குள்ள ஐக்கியம் இல்லை, யோசனை இல்லை, பிரிவினைகள் ஏராளமாக போச்சு. எப்படி ஐக்கியமாக இருக்க முடியும்? இதுக்காக தான் ஒரு சொல்யூஷனை நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? இயேசு கிறிஸ்து போதித்தவைகளை நீங்கள் போதியுங்கள், அப்போஸ்தலர்கள் எழுதினவைகளை எடுத்து வாசியுங்கள், ஆதி கிறிஸ்தவர்கள் எதை பின்பற்றினார்களோ அதை பின்பற்றுங்கள். இந்த மூன்று நீங்கள் செய்துட்டா நீங்கள் ஐக்கியமாக இருப்பீங்க, பிரிவினைகள் இல்லாமல் இருப்பீங்க, ஏக மனதும் ஏக யோசனை உள்ளவர்களாக இருப்பீங்க, ஒரே சரீரமாக இருப்பீங்க. What Christ taught, what the apostles wrote, what the early Christian followed, இந்த மூணையும் நீங்கள் எஸ் ஆம் என்ற பதில் வரும்படி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஐக்கியமாக இருக்க முடியும். அப்போ கிறிஸ்து போதிக்காதவைகளையோ அப்போஸ்தலர்கள் எழுதாதவைகளையோ ஆதி கிறிஸ்தவர்கள் பின்பற்றாதவைகளையோ நீங்கள் இன்னைக்கு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா எப்படி இந்த ஐக்கியம் உங்களுக்கு கிடைக்கும்? கிறிஸ்து நம்மை ஐக்கியமாக இருக்கும்படி தான் அழைச்சிருக்காரு. We are called to fellowship with him, to have unity. அதனால் இந்த நிகழ்ச்சியின் வழியாக இதை எடுத்து காண்பிக்கிறதுல நான் மிகவும் பாரமாகவும் சிந்தை உள்ளவனாகவும் தாழ்மையாகவும் உங்களை கேட்பதெல்லாம் உங்கள் பைபிளுக்கு நீங்கள் திரும்புங்கள். பேக் டு த நியூ டெஸ்டமெண்ட் படித்து பாருங்கள், பரிசுத்த ஆவியை விளங்கிக் கொள்ளுங்கள். அதை தான் நான் சொல்லுவேன். ஐயா, இன்றைய என்பிசி செய்தி மடல் ஹாட் டாக் நிகழ்ச்சியில் உலகளாவிய ஒரே சபை எப்படி இருக்கணுன்ட்டு ஆழ்ந்த ஒரு சத்தியத்தை உலகளாவிய தமிழ் சொந்தங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம். அன்பு நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய போதனையை பின்பற்றுவதும் அப்போஸ்தலர்கள் எழுதி வைத்த நிருபங்களை அதன்படி பின்பற்றுவதும் ஆதி கிறிஸ்தவர்கள் நடந்த வழியின்படியே நாம் நடப்பதுமே ஒரே ஐக்கியம், ஒரே சபை, உலகளாவிய சபை என்பதை ஒரு அற்புதமான செய்தியை நீங்கள் கேட்டீர்கள். அன்பு வேத மாணவர்களே, அன்பு போதகமார்களே, இந்த சத்தியத்தை அநேகருக்கு பறைசாற்றுங்கள், எடுத்துச் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு என்பிசி செய்தி மடலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குணசேகரன். நன்றி, வணக்கம். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில், பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 a.m. YMCA Hall, opposite High Court, Parish Corner. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882.